ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னாமெட்ரி எக்ஸசைஸ் 6.2ல் தேர்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டு எ மேன் ஸ்டாண்டிங் அவுட் சைடு ஹிஸ் ஹவுஸ். ஓகேவா, ஒரு ஆள் நிற்கிறாரு. ஓகேவா, ஒரு ஆள்னு வச்சுப்போம். அவுட் சைடு ஹிஸ் ஹவுஸ் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அ விண்டோ. அப்போது இதுதான் ஒரு வீடு. இதுதான் ஒரு வீடு. இந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஜன்னல் இருக்குது. ஓகேவா, இந்த மேன் வந்து எங்கே இருக்காராம்? அவுட் சைடு, இந்த வீட்டுக்கு வெளியில் இருக்கிறாராம். இருந்துட்டு என்ன பண்ணுறாராம்? இந்த விண்டோவோட டாப்பையும் பாட்டமையும் பார்க்குறாராம். அதுக்கு அந்த என்ன டிகிரியில் பார்க்குறாருன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, என்ன பண்ணுறாரு? விண்டோவோட மேலேயும் விண்டோவோட கீழேயும் பார்க்குறாரு. ஓகேவா, விண்டோவோட மேலே என்ன டிகிரியில் பார்க்குறாருனா ஃபஸ்ட்டு வந்து 60 டிகிரி மேலே. இதானே மேலே போகிறது, இது வந்து 60 டிகிரி. எகெயின் கீழே போகிறது, அதாவது ஸ்ட்ரைட்டாக அவர் பார்த்தாருனா இங்கே தான் பார்ப்பார். ஓகேவா, இதுதான் அவரோட ஸ்ட்ரைட் வியூவாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து மேலே பார்க்குறாருனா இங்கே இப்படி போகும். அப்போ இது 60 டிகிரி. எகெயின் கீழே, இதானே விண்டோ, இதான் விண்டோ, இதோட மேல் பார்ட்டு, இது கீழே பார்ட்டு. அப்போ கீழே பார்ட்டை பார்க்குறது எவ்வளவு? 45 டிகிரி. ஓகேவா, இஃப் த ஹைட் ஆஃப் த மேன் இஸ் 180 சென்டிமீட்டர். இந்த ஆளோட ஹைட் என்னவா? 180 சென்டிமீட்டர். அண்ட் இஃப் ஹீ இஸ் 5 மீட்டர் எவே ஃப்ரம் த வால். இதானே செவர், 5 மீட்டர் எவே. அப்போ அவர் நிற்கிறதுக்கும் இந்த வீட்டுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குது? 5 மீட்டர். ஓகேவா, நான் விண்டோவை ஏன்னு எடுத்துக்கிட்டேன், ஏபின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, லெட் ஏபி த விண்டோ. அப்புறமா அந்த ஆளோட ஹைட்டை நான் வந்து சிடின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, ஏபி வந்து விண்டோவோட ஹைட்டு, சிடி வந்து அவரோட ஹைட்டு. எகைன் அந்த கிரவுண்ட் பொசிஷன் எடுத்துக்கலாமா? அந்த வாலோட ஹைட் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஏ அண்டு சிடி போட்டோமா இ எடுத்துக்கலாம். அவர் நிற்கிற ஸ்டாண்டிங் பொசிஷனை எஃப்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் நம்மளாக போடுறது, இதெல்லாம் போடணுன்னு இல்லை, சும்மா ஒரு கொலாப்சேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் போடுறேன். ஓகேவா, அப்போது என்ன கதை அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் இது விண்டோ. அந்த விண்டோவை அவரோட அந்த வீட்டோட ஓனர் வந்து என்ன பண்ணுறாரு? வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு பார்க்குறாரு. அந்த விண்டோவோட மேல் பார்ட்டையும் பார்க்குறாரு, விண்டோவோட கீழ் பார்ட்டையும் பார்க்குறாரு. ஓகேவா, அது வந்து மேலே பார்க்குறது வந்து அந்த மேலேன்னு சொல்லும்போது தலையை கொஞ்சம் கூட தூக்கி பார்ப்பாரு. அதனால் அது 60 டிகிரி. கீழேனா கொஞ்சம் கூட ஹைட்டு கம்மியாக இருக்கும். அது வந்து என்னது? 45 டிகிரி. அந்த மேனோட ஹைட் கொடுத்துருக்காங்க 180 சென்டிமீட்டர். அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நிற்கிறார்? அந்த வால்லேருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் அவர் நிற்கிறாராம். ஓகேவா, என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த விண்டோ. இந்த ஏபி தான் நம்ம என்ன பண்ணணும்? கண்டு பிடிக்கணும். ஓகேவா, நம்ம அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? எக்ஸ்னோ ஹைட்னோ என்னென்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ சும்மா நோட்ஸ் எழுதிக்கலாம். நம்ம நேம் போட்டிருக்கோம், நம்மளாலே போட்டிருக்கோம், அதனால நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, லெட் ஏபி பி த height of window. விண்டோ நம்ம அதை என்ன எடுத்துக்கிட்டோம்? விண்டோட ஹைட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, அடுத்தது இந்த மேனோட ஹைட் என்னது? சிடி. சிடி பி த height of man which is equal to எவ்வளவு? 180 சென்டிமீட்டர். இதுவும் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, வேற என்னது? வால் ஏஇ தான் என்னது? வால். அதோட ஹைட் நமக்கு தெரியாது. லெட் ஏஇ பி த வால். அப்போது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள் ஏ, இது மேலே இருக்க சி தானே. அப்போ இந்த பாயிண்ட் சி ஆகும். அப்படின்னா சிடி ஏசி, இந்த நேராக ஒரு ஃபோக்கஸ் லைன் போகுதுல்ல, அதை வேணால் நம்ம ஜின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகேவா, அப்போ ஏசிஜி ஃபஸ்ட் ஆங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோம். மேலே உள்ளது 1, மேலே பார்க்குறாருலே ஃபஸ்ட். அப்போ ஏ பார்க்குறது இந்த பாயிண்ட் சி, எகே இதோட ஸ்ட்ரைட் பாயிண்ட் தான் ஜி. அந்த ட்ரையாங்கிளை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். அதை நான் தனியாக வரைகிறேன். ஓகேவா, இது ஏ,
இது G, இது C. மேலே பார்க்கும்போது அதோட எலிவேஷன் என்னது 60 டிகிரி. நமக்கு ஏஜியோட ஆங்கிள் நமக்கு வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. கரெக்டாக நமக்கு ஏபியோட வேல்யூ தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். எகைன் F2E வந்து 5 மீட்டர். அதே டிஸ்டன்ஸ் தானே இந்த C to G இருக்கும். இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேம் தானே. அப்போ இதுவும் என்ன தான் இருக்கும் 5 மீட்டர். அப்போ C to G என்னது 5 மீட்டர் போட்டுக்கலாமா? இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது அப்படி தானே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போது இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நேம் வந்து இதுதான் 90 டிகிரி. அப்போ இது வந்து சென்டரில் வர மாதிரி எழுதணும். அப்போ என்ன வரும் ஏஜிசி. நம்ம நார்மலாகவே என்ன எழுதுவோம், நமக்கு இதில் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹைப்போட்டன்யூஸ், இது வந்து இது வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து அட்ஜசன்ட் சைடு. அப்படி தானே? அப்போது ஒரு ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் என்ன தான் எடுத்துகிட்ருக்கோம், tan theta. tan theta is equal to என்னது ஆப்போசிட் சைடு டிவைடட் பை என்னது அட்ஜசன்ட் சைடு. அப்போது டீட்டாவோட வேல்யூ என்னது, இது வந்து மேலே பார்க்குறாரு. ஓகேவா? அதனால நம்ம 60 எடுத்திருக்கோம். அப்போ 60 டிகிரி. அப்போது tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடோட வேல்யூ நமக்கு தெரியுமா? தெரியாது. என்னது ஏஜி எடுத்துக்கலாமா? அந்த சைடு அப்படியே எடுத்துக்கலாமா? ஏஜி. அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ நமக்கு தெரியும். எவ்வளவு 5. இப்போது tan 60யோட வேல்யூ என்ன போடுங்க. 0, 1/√3, 1√3 இன்ஃபினிட்டி. இது 0 டிகிரிக்கு, இது 30 டிகிரிக்கு, இது 45 டிகிரிக்கு, இது 60 டிகிரி, இது 90 டிகிரி. நமக்கு என்ன வேணும் tan 60. அப்போ tan 60யோட வேல்யூ என்னது √3. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? √3 இஸ் ஈக்குவல் டு இந்த ஏஜி டிவைட் பை 5. அப்போது இதில் வந்து என்ன எழுதிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்ம ஏஜோட வேல்யூ கிடச்சிருமா? ஏஜி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 5 × √3 மீட்டர். இது இப்படியே இருக்கட்டும். ஓகேவா? நமக்கு இப்போ ஏலேருந்து ஜி வரைக்கும் உள்ளது நமக்கு தெரியும். கரெக்டு தானே? நமக்கு தேவை A to B தான் வேணும். ஓகேவா? அப்போ A to G நமக்கு தெரியும். நம்ம A to B கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு நான் அடுத்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஏன்னா அவர் விண்டோவோட மேலேயும் பார்க்குறாரு, விண்டோவோட லாஸ்ட் இதுதானே விண்டோ, இதுதான் லாஸ்ட் பாயிண்ட். அப்போ இங்கேயும் பார்க்குறா. அப்போ இங்கே பார்க்கும்போது நம்ம என்ன வரும், ஆங்கிள் BCG. கரெக்டா? அடுத்த ட்ரையாங்கிள் எப்படி வருது பாருங்களேன். இது சின்னதாக வருது, இது B, இது G, இது C. இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ இருக்குது, இது வந்து கீழே பார்க்குறதுனால 45 டிகிரி. இதுதான் என்னது, இது இந்த சிஜியோட வேலை நமக்கு தெரியும் 5 தான், 5 மீட்டர். இது வந்து என்னது ஆப்போசிட் சைடு, இது வந்து என்னது ஹைப்போட்டென்யூஸ். அப்போ இதுக்கு நம்ம எழுதும்போது எப்படி வரும் பாருங்கள், இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போது இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன BGC. கரெக்டாக? BGC tan எழுதிடலாமா? tan theta is equal to என்னது ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. இது ஃபார்முலா. அப்படி தானே? இந்த டீட்டாவோட வேல்யூ என்ன, இது 45 டிகிரி. அதாவது இது வந்து அந்த விண்டோவோட கீழ் போர்ஷனை பார்க்குறது. ஓகேவா? அப்போது tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு நமக்கு தெரியாது. அப்போ அதை எப்படி போட்டுக்கலாம், பிஜின்னு போட்டுக்கலாமா? பிஜி டிவைட் பை அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ என்னது 5 மீட்டர், 5 போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த tan 45 டிகிரியோட வேல்யூ பாருங்கள். இதில் tan 45 டிகிரியோட வேல்யூ என்னது 1. அப்போ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு பிஜி பை 5. நமக்கு பிஜியோட வேல்யூ வேணும், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், BG is equal to 5 மீட்டர். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எதுக்கு நம்ம AG அண்ட் BG நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், நமக்கு என்ன வேணும், AB தான் வேணும். நமக்கு என்ன இருக்குது, AGயும் இருக்குது BGயும் இருக்குது. அப்போது இது மொத்தமாக என்னது AG. கரெக்டு தானே? AG is equal to, AGனா எதெல்லாம்
ஏபி ப்ளஸ் பிஜி தான் என்னது ஏஜி. ஏஜி இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிஜி. கரெக்டு தானே? மொத்தமாக இவ்வளோ ஹைட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏஜினா ஏபியும் பிஜியும் சேர்ந்தது தான் ஏஜி. அப்போது நமக்கு இதில் என்ன வேணும்? ஏபி தான் வேணும். ஏபி தான் என்னது? ஹைட் ஆஃப் த விண்டோ. அப்போது ஏபி வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இதுலேருந்து அப்போ ஏபி ஈக்குவல் டு என்ன வந்துடும்? இந்த மாற்றி எழுதிக்கலாமா? ஏபி ப்ளஸ் பிஜி இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏஜி. நமக்கு ஏபி தான் வேணும். அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஏஜி மைனஸ் என்ன வந்துடும்? இந்த பிஜி அந்த பக்கம் ப்ளஸ் பிஜி அந்த பக்கம் போகும்போது மைனஸ் பிஜி. இப்போ பாருங்கள், இந்த ஏஜி அண்ட் பிஜியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏஜியோட வேல்யூ என்ன இருக்குது? பிஜியோட வேல்யூ என்ன இருக்குது? ஏஜியோட வேல்யூ என்ன இருக்குது? 5 × √3. 5 × √3 மைனஸ் பிஜியோட வேல்யூ என்ன இருக்குது? 5. இதில் பாருங்கள் 5 வந்து காமனாக இருக்குது. 5 வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்? ஒரு √3 வரும். இதில் 5 போயிட்டுனா 1 இருக்கும். ஓகேவா? இதில் உங்களுக்கு கொஸ்டினில் பாருங்களேன், இது வந்து ஆக்சுவலாக கரெக்டாக, இது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? இந்த வேல்யூ. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த √3யோட வேல்யூவை கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த √3க்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். √3யோட வேல்யூ இதுதான். √2க்கு ஒரு வேல்யூ இருக்கும், √4க்கு ஒரு வேல்யூ இருக்கும். √3யோட வேல்யூ 1.732. ஓகேவா? அப்போது இந்த √3க்கு பதிலாக அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? நான் இங்கே பண்ணுறேன். ஏபி இஸ் ஈக்குவல் டு 5 × √3யோட வேல்யூ என்னது? 1.732 மைனஸ் 1. அப்போ இது என்ன பண்ணணும்? 1.732லேருந்து 1 மைனஸ் பண்ணணும். 1.732லேருந்து 1 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி இங்கெல்லாம் 0 ஆயிரும். இது என்ன ஆகும்? 2 3 7. 1 மைனஸ் 1 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ 0.732 equal to 5 into 0.732. மல்டிப்ளை பண்ணலாமா? இதிலே பண்ணிடுவோமா? 5 2 5s are என்னது? 10. 1 balance. ஓகேவா? and 5 3s are 15 plus 1 என்ன? 16. again 1 balance. 7 5s are 35. 35 plus 1 36. again 3 balance. 0 into 5 0. 0 plus 3 என்னது? 3. இங்கே 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுட்டிங்கன்னா இங்கே வந்துடும் 3.66 மீட்டர். அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு என்னது? 3.66 மீட்டர். ஏபினா என்னென்னு எடுத்துக்கிட்டோம் நம்ம கொஸ்டினில் பாருங்கள். ஏபி இஸ் த ஹைட் ஆஃப் த விண்டோ. அப்போது ஹைட் ஆஃப் த விண்டோ இஸ் ஈக்குவல் டு எழுதி முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஹைட் ஆஃப் த விண்டோ இஸ் ஈக்குவல் டு 3.66 மீட்டர். ஓகேவா? இதான் நம்ம கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் இதில் பிரச்சனையே கிடையாது. இந்த டயக்ராம், அதாவது ஒரு வீட்டுக்கு உள்ள ஒரு வால் இருக்குது. அந்த வாலை ஒரு பர்சன் நின்று பார்க்குறாரு. அந்த வாலோட மேல் பார்ட்டை பார்க்குறாரு. அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி. அதே மாதிரி கீழ் பார்ட்டை பார்க்குறாரு. அப்போ அவரோட நேர் பார்வை இந்த இடத்துல தான் இருக்கும். கரெக்டாக? அப்போது அதுலேருந்து நம்ம 2 ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணி நம்ம அதோட வேல்யூஸை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறோம்? ஹைட் ஆஃப் த விண்டோவை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.